Hi friends, warm up start பண்ணுவோம். கார்டியோ ஒர்க் அவுட் இன்னைக்கு கொஞ்சம் இன்டென்சிவா இருக்கும். ஏன்னா ஜம்பிங் எக்ஸசைஸ்லாம் இருக்கு. பட் உங்களோட ஃபிட்னஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி பேஸ் யுவர் செல்ஃப். ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஜம்ப் பண்ற இடத்துல ஜஸ்ட் மார்ச் பண்ணுங்க. பட் டோன்ட் ஸ்டாப். டோட்டலா 8 எக்ஸசைஸ் இருக்கு. இது 3 சர்க்கியூட்ஸ் பண்ணணும். வழக்கம் போல நான் ஒரு சர்க்கியூட் பண்ணிடுறேன். 45 seconds work, 15 seconds rest. Let's get ready. First exercise வந்து 4 high knees, 4 jumping jacks. 3, 2, 1, come on, let's go. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Easy version, just single side மட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி 1, 2, 3, 4. High knees வந்து நார்மலா இந்த மாதிரி பண்ணா போதும். 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. இது ஈஸி வெர்ஷன். கொஞ்சம் சேலஞ்சிங்கா வேணும்னா ஜம்ப் பண்ணிட்டு தென் ஜம்பிங் ஜாக்ஸும் ஜம்ப் பண்ணிட்டே பண்ணலாம். Relax. Next exercise வந்து squat போயிட்டு knee up, squat down, right knee up, then 5 seconds of fast feet. Squat down, left knee up, squat down, right knee up, 5, 4, 3, 2, 1. Squat, knee up, squat, knee up. 5, 4, 3, 2, 1. Easy version, just இந்த மாதிரி ஹாப் பண்ணா போதும். 5 seconds. Relax. Next exercise வந்து இன்னைக்கு எல்லாமே ரெண்டு எக்ஸசைஸ் காம்போ மாதிரி வரும். First one set of forward lunge, then 4 seconds high knee skip. Come on, let's go. 1, 2, 4 seconds, 4, 3, 2, 1. உங்களால எவ்வளவு கீழே போக முடியுதோ அவ்வளவு கீழே வாங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து கீழே டவுன் பண்ணிட்டு எந்திரிச்சு ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல். ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல் ஒரு செட், தென் கீழே டக் பண்ணி 8 பஞ்சஸ். கம் ஆன், லெட்ஸ் கோ. 1, 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Come on. 1, 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2. Keep it going.
ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பட் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கீழே குனிஞ்சு பிளாங்க் வாக் அவுட், தென் கம் பேக், பின்னாடி வந்துட்டு 8 upper cuts. Come on, let's go. இந்த மாதிரி வர முடியாதவங்க ஜஸ்ட் அப்பர் கட் மட்டும் பண்ணுங்க. 8 upper cuts and plank walk out. Three, 4, 5, 6, 7, 8. முடியாதவங்க வெறும் அப்பர் கட் மட்டும் பண்ணிட்டே இருக்கு. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து 4 ஸ்குவாட் பல்ஸ். ஹாஃப் ஸ்குவாட்ல இருந்து குவார்டர் ஸ்குவாட் வரணும், மேலே எந்திரிக்காம 4 டைம்ஸ் பண்ணிட்டு 8 butt kicks. Come on, let's go. 1, 2, 3, 4 butt kicks. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஈஸி வெர்ஷன், ஜஸ்ட் காலை பின்னாடி கர்வ் பண்ணீங்கன்னா போதும். 1, 2, 3, 4 butt kicks. 7, 8. 2, 3, 4. ஈஸி வெர்ஷன், ஜம்ப் பண்ணாம இப்படி ஜஸ்ட் கர்வ் பண்ணது போதும். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து லேட்டரல் ஷஃபிள். சைட் டு சைட் கால் கொண்டு போயிட்டு உங்க ஆப்போசிட் ஹேண்டோட டோ டச் பண்ணணும். ஸ்டார்டிங் இன் 3 seconds. Come on, get ready. Don't give up. Start. Keep going. Don't stop. Don't give up. Don't quit. When the going gets tough, the tough gets going. Relax. And the last one, icky shuffles. ஸ்லோவா இப்படி ஜாக் பண்ணி இங்க வந்து கால் லிஃப்ட் பண்ணணும். இந்த மாதிரி 3, 2, 1. Come on, let's go. The last one. Don't give up. Five more seconds. Keep going. And we are done. Good job. High five. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பிளாங்க் வாக் அவுட்லாம் அண்ட் ரிஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அது அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது காம்போ மாதிரி பண்ணுங்க. ஏதாவது மார்ச்சிங் அந்த மாதிரி பண்ணிட்டு அப்பர் கட் அந்த மாதிரி. ஸோ இப்போ இதே மாதிரியே இன்னும் 2 more சர்க்கியூட்ஸ் பண்ணிட்டு கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ். நம்ம பாடிக்கு எவ்வளோ நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும் அதை அடாப்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. ஸோ இது நமக்கு டஃப்பு, இது முடியாது அப்படின்னு யாருமே நினைக்க தேவையில்லை. எல்லாருமே வந்து
எக்ஸசைஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அதே மாதிரியே லைட்டாக வெயிட்ஸோட சேர்த்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம போன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தனிங் ஆகும். எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் அத்லீட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ட்ரைனிங்கில் 10 minutes தான் அந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸோட ஸ்கில்லு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. மீதி 50 minutes இந்த மாதிரி ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்ஸு, கார்டியோ ஒர்க் அவுட்ஸு, என்டியூரன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து மசில் அண்ட் போன்ஸ் ரெண்டுக்குமே நல்லது. நீங்கள் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக உங்களோட ஃபிட்னஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க. போக போக உங்களுக்கே அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி, ஹிப் ஃப்ளெக்ஸர் வந்து டைட், இந்த இடத்துல டைட்னஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்குவாட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண முடியலாட்டி மறுபடியும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கிரில் மாதிரி இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிட்டு ஸ்குவாட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சேர் வச்சுட்டு சேரில் உட்காந்து ஸ்குவாட் பண்ணலாம். அப்புறம் தென் தனியாக நின்றுட்டு ஸ்குவாட் பண்ணுறதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ போக போக தான் ப்ராக்டிஸ் பண்ண தான் எல்லாமே வரும். இப்போ இன்னைக்கு இருக்கிற எக்ஸசைஸில் வந்து டஃப்பாக இருந்துச்சுன்னா ஈஸி வெர்ஷன் ஏதாவது பண்ணுங்க, இல்லாட்டி ஜஸ்ட் மார்ச் பண்ணுங்க. இந்த 3 circuits முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் இருந்தால் போதும், அதுவே பெரிய சக்ஸஸ் தான்.